நாட்டுல எல்லாம் பெண்ணிய உரிமை பேசும், எல்லாம் பேசும். எனக்கு எதிராக மாதர் சங்கம்லாம் போய் மண்டிட்டு மனு கொடுக்கும், முறையிடும், எழுத்து போராடு, எல்லாம் பண்ணும். இந்த ரிதன்யான்னு ஒரு தங்க வரதட்சணை கொடுமை, பாலியல் துன்புறுத்தல்ல தற்கொலை பண்ணி சேர்த்திருக்காரு. வாழ வேண்டிய ஒரு மலர், ஒரு பூ. ஒருத்தர் பேசல. ஒரு அரசியல் இயக்கம், முற்போக்கு, பெண்ணிய உரிமை பேசின பெருமக்கள், பெரியாரின் பெரும் தொண்டர்கள், பெண்களுக்கு எல்லா உரிமையும் பெற்றுக் கொடுத்தவர்கள், வரதட்சணை வாங்கி துன்புறுத்தி ஒரு பெண்ணை, வாழ வேண்டும் என்று கனவோடு போன ஒரு பெண்ணை, அந்த வீட்டு பெண், உங்க வீட்டுல பெண் இல்லையா? உங்களுக்கு உடன் பிறந்தவர் இல்லையா? உன்னை பெற்றவள் தாய் இல்லையா? பெண் இல்லையா? அவள் என்ன மனநிலை இருந்தாலும் 60 நாள்ல தன் உயிரை மாய்த்து இறந்திருப்பாள். அந்த மனநிலை அவ தெரிஞ்சிருச்சு. எத்தனை பெண்கள் இப்படி வீட்டுக்குள்ள வதங்கி வாடி வெளியில சொல்ல முடியாம தவிச்சு போய் நிக்கிறாங்க. இதுக்கு என்ன நடவடிக்கை எடுத்திருக்கு அரசு? என்ன நடவடிக்கை எடுத்திருக்கு? அதுக்காக பேசிய மாதர் சங்கங்கள், மகளிர் அமைப்புகள், மனித உரிமை ஆர்வலர்கள், முற்போக்கு சிந்தனையாளர்கள், எழுத்தாளர்கள், பெண்ணியவாதிகள்லாம் எங்க படுத்திருக்கிறீங்க? கொக்கைன் கஞ்சாதும் போட்டு படுத்திட்டீங்களா என்ன? இல்ல டாஸ்மார்க்ல சரக்கெல்லாம் கட்சி படுத்திட்டீங்களா? என்ன உங்க பிரச்சனை? தேவைன்னா வாய் திறப்பிய, தேவையில்லைன்னா வாய் திறக்க மாட்டீங்க. மனித உரிமை ஆர்வலர்கள்லாம் எங்க? எதிர்கட்சியா இருக்கும்போது ஜெயராஜ் பெனிக்ஸுக்கு ஏறி குளித்த நீங்கள் தம்பி அஜித்குமார் மரணத்துக்கு அமைதியா படுத்தது என்ன? வாய்க்குள்ள செவிக்கால போட்டு ஓட்டிக்கிட்டு படுத்தது என்ன? ஏன்